இயேசு சபைக்காகவே தன் ஜீவனைக் கொடுத்தார். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத் தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எபேசியர் 5:27 நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனால் எழுப்பப்பட்ட சபைக்கு சென்று ஆராதித்தால் மட்டுமே இயேசுவின் இரகசிய வருகைக்கு ஆயத்தமடைய முடியும். தேவன் ஒரு கூட்ட சபையை கரை திரை என்ற பாவம் இல்லாமல் பூரண பரிசுத்தமுள்ள சபையாக ஆயத்தப்படுத்தவே தன் ஜீவனைக் கொடுத்தார். அநேகர் கூறுகிறார்கள் சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று. சபைக்கு செல்லாதவர்களால் பாவத்திலிருந்து விடுபட முடியாது, பரிசுத்தமாக முடியாது, இயேசுவின் இரகசிய வருகையில் சேர்ந்து கொள்ள முடியாது. தேவன் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக ஒப்புக் கொடுக்கவில்லை, ஒரு சபைக்காகவே தன் ஜீவனைக் கொடுத்தார். இயேசு சபைக்கு வரும் ஆத்தாமாக்களின் பாவத்தை மன்னித்து இரட்சிக்கவே பூமிக்கு வந்தார். அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21